வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ஸோ இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வருதுனால உங்களுக்கு சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா என்ன? நீங்கள் மேஷ ராசியில் இருக்கவங்க, சரி சூப்பர். இது உங்கள் லக்னத்துக்கும் வேலை செய்யுங்க. நீங்கள் அஸ்வினி லக்னமாக இருந்தால் அதுவும் இதுக்கு சூப்பராக வேலை செய்யும். இப்போ நீங்கள் எதனா வீடு வாங்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கெலாம் ஏற்கனவே ஒரு 3-4 மாதமாகவே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நல்லா கவனித்து பாருங்கள். வந்ததுன்னா வாங்கி போடுங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் ஆகும். அதுவும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு அம்மா சைடு உறவினர்கள் இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களாம் இதில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று, அஸ்வினிலேயே இப்போ சந்திரதசை நடக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம் கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கல்யாணமும் நடந்தது. யாராவது போன வருஷத்தில் இந்த ஸ்லாட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சந்திரதசை, சூரியன் சந்திரன் 2 தசையிலையுமே கல்யாணத்துக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. சந்திர தசையில் கல்யாணத்துக்கு கூட மகப்பேறு யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கனாலும் நல்லா இது இருக்குது. ஏன்னா இது தாய் ராசி. சூரியன்றது அப்பா, சந்திரன்றது அம்மா. ஸோ இந்த டைமுங்களில் சூரிய தசையில் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சந்திர தசையில் கல்யாணம், மகப்பேறு இதுக்கெல்லாமும் டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் ஏதாவது கடன் வாங்க போகிறீங்க, இல்லை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா சார் இதுமாதிரி தெரிஞ்சவங்க கையில் காசு கொடுத்தேன், ஒன்றும் வாங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுருக்கேன் சார்னா அது கேட்க போகிறீங்க. உங்களுடைய பணம் மற்றவங்கக்கிட்ட இருக்குது, இல்லை மற்றவங்களுடைய பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னா அதை இப்போ கேட்டு வாங்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப 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 டைம் நல்லாயிருக்கு. இது ஒன்று. அதுலேயும் இதில் செவ்வாய் தசைலாம் நடக்கும். செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு நீங்கள் லேண்டு வாங்கிறதுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குது. அதாவது நிறைய கோடியில் இருந்தால் பெரிய வீடாக வாங்குங்க, லட்சத்தில் இருந்தால் இஎம்ஐ போட்டு ஃப்ளாட் வாங்குங்க, 1000ல் இருந்தால் சிட்டிக்கு அவுட்டர்லாம் நிறைய இடம் இன்றைக்கும் நமக்கு மாதம் கட்டி வாங்குற மாதிரியும் இருக்குது. நல்ல ஒரு ப்ரமோட்டராக பார்த்து அழகாக வாங்கிடுங்க. அது வாங்குகிற ராசி உங்களுக்கு வேறு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். அதை நீங்கள் தாராளமாக கண்கூட பார்க்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் சூப்பராக இருக்குங்க. சூரிய திசையில் இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கிறது, வேலையில் ப்ரமோஷன், இல்லை யாருன்னா பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா இப்போலாம் பசங்க காலேஜ் படிக்கும் போதே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டார்ட் அப்னு சந்தோஷமாக இருக்குது. அது ஆக்சுவலாக அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஏன்னா இப்போ இன்றைக்கி அரசியல்லையும் சரி யங்ஸ்டர்ஸ் கலக்கிறாங்க, படத்துங்கள்லேயும் சரி புது டைரக்டர்ஸோட படங்கள் தான் பட்டையை கலப்புது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், புது தொழில்கள் உருவாகுதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்களே பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட்லாம் 17 இயர்ஸ் ஓல்டு பசங்களாம் ரொம்ப நல்லா பேசுனாங்க அப்படின்லாம் சொல்லி ரீசெண்டாக நான் நியூஸ் பார்த்துருந்தேன். அதனால் இதில் யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசை, சூரியன், செவ்வாய் இதிலெல்லாம் உங்கள் தாராளமாக பிஸ்னஸ் நல்லா வரும். ஏன்னா இது எல்லாமே ரொம்பவும்
பவர் மிக்க கிரகங்கள். ஏன்னா ராஜா, ராணி, இளவரசன் 3 பேர். அதனால் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் வந்து தாராளமாக பிஸ்னஸ் எதனா ட்ரை பண்ணுறீங்கனாலும் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, உங்களுக்கு வந்து ட்ராவலிங்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. நீங்கள் வந்து சந்திர திசை நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ட்ராவலிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. செவ்வாய் திசைக்கும் உங்களுக்கு ட்ராவலிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா செவ்வாயின்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறது. முருகரை சொல்லுவோம், தலைவன் ஊர் உலகத்தை சுற்றிட்டு வந்த கடவுள் யாருன்னு பார்த்தா முருகன் தான். மயில் எடுத்து ரவுண்டு அடிக்க ஆரம்பித்தாருன்னு ரவுண்டு தான். அதேமாரி சந்திர தசை அதை தான் ட்ராவலிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிறது என்னென்னா சந்திர தசை. அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ 12லலாம் குரு பகவான் பார்க்குறதுனால யாராவது ஃபாரின் ட்ராவலுக்கெலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ஒர்க் ஆகும். அது நீங்கள் படிப்புக்காக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அங்கே போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை இங்கேருந்து பிஸ்னஸ் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இல்லை அங்கேருந்து எனக்கு ஒரு பார்ட்னர் வராங்க, நாங்கள் ஒரு கொலாபரேட் பண்ண போகிறோம்னாலும் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், எனக்கு வந்து பர்சனல் ப்ரொஃபஷனல் ரெண்டுமே நல்லாயிருக்கு. மோர் ப்ரொஃபஷ்னல் லைஃப், அதாவது பணம் சார்ந்து பணம் சம்பாதிப்பது, பணம் சேமிப்பது, பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பணத்தை வளர்க்குறது, ஒரு பிஸ்னஸ் மூலியம் வளர்க்குறது, பணத்தை வச்சு பல ட்ராவல்கள் பண்ணுறது, எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து கேது பகவானுக்குரிய நட்சத்திரம். அதனால் எப்போவுமே இந்த அஸ்வினி குமாரர்கள் 2 குதிரை மாதிரி இருக்கும். அஸ்வினிக்காரங்கனாவே பொதுவாகவே ஒரு 2 குதிரை சிலை வீட்டில் வச்சுருக்கணும், ஜோடியாக ஒரு குதிரை சிலை. அது வந்து வெள்ளை கலர் குதிரையாக, ராஜ அலங்காரத்தில் குதிரையாக, சந்தோஷமாக இருக்கிற குதிரையான ஃபோட்டோவோ சிலைகளோ இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த போருக்கு போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சீக்கிரம் அந்தந்த நட்சத்திரத்துக்கான ஃபோட்டோஸும் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன சொல்ல, நம்ம புக்ஸ் எழுதியிருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அதில் நிறைய சிம்பிள்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வாங்கி அந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு போவீங்க. இது ஒன்று. இப்போ நடுவில் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுற மக்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு பசங்களும் இருக்கும்ல, உங்கள் பசங்க யாராவது இந்த அஸ்வினி நட்சத்திரம் இதிலலாம் இருந்தாங்கன்னா டாக்டருக்கெலாம் நீங்கள் படிக்க வைக்கணும். இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் சித்தா, ஆயுர்வேதா, நர்சிங், நிறைய பேர் ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எதனா அனுப்புகிறோன்னா தாராளமாக அனுப்பலாம். சூப்பராக படிப்பாங்க பசங்க. அதேமாரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நீங்கள் அனுப்புகிறனாலும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவும் இவங்களுக்கு வந்து தாராளமாக வரும். மெடிக்கல் ஸ்போர்ட்ஸுன்றது ரொம்ப சூப்பராக வரும். இதை தாண்டி நீங்கள் ஏன்னா போலீஸ், டிஃபென்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டான விஷயங்களை வந்து நீங்கள் இது வந்து கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து எங்கே தடம் மாறுறது எங்கன்னா டீனேஜ் வயசு தான். உங்கள் பசங்க டீனேஜ்லேருந்து அந்த சுக்கிரதசை ஓடிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அழகாக போகும் லைஃப். எங்கேயாவது பசங்க லூஸ் விட்டுட்டு பசங்க எங்கேயாவது லைட்டாக பேட் ஹேபிட்ஸில் போயிட்டாங்கன்னா அதை வெளியே கொண்டு வரது கஷ்டம். அதனால் அந்த டீனேஜ் பசங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன இந்த தெய்வ வழிபாடுகள், சூரிய பகவானை தினமும் வேண்டுங்க. ஏன்னா அதுதான் அஸ்வினி குமாரர்களோட அப்பா. தினமும் காலையில் சூரிய பகவானை பார்த்து ஒரு 5 நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டுட்டு வேண்டிங்கன்னாவே இந்த வாழ்க்கையும் நல்லா போகும். இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக போகும். சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.